நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்போட ஒரு ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுத்து களமிறங்கி இருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம தல அஜித்தை மீண்டும் ஒருத்தர் வம்புக்கு ஏத்திருக்காரு. இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். விஜய் சிறப்பு 63வது படத்தின் படப்பிடிப்புகள் சென்னையை சுற்றியே நடக்குது. இதுவரைக்கும் பரங்கிமலை, காசிமேடு, தியாகராஜ நகர் போன்ற இடங்கள்ல படப்பிடிப்பு நடந்திருக்கு. விஜய் சார் தற்போது வெளிநாடு சென்றிருப்பதால அவர் திரும்பி வந்ததும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில அமைக்கப்பட்டு வரும் கால்பந்தரங்கள படப்பிடிப்பு நடக்குமா? சென்னையை சுற்றி மட்டுமே விஜய் 63 படத்தின் படப்பிடிப்புகள் நடப்பதற்கு தளபதி தான் காரணமாம். நம்ம ஊர் ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் என தளபதி விஜய் இந்த முடிவுல களமிறங்கி இருக்காராம். இந்த தகவல் அறிந்த பலரும் விஜய் சாருக்கு வாழ்த்துக்களை கூறிட்டு வராங்க. இதற்கிடையில இந்த படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஏஜிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த இவர் தற்போது ட்விட்டர்ல வெயிட்டிங் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. விஜய் நடித்த கில்லி படத்துடைய 15வது ஆண்டை கொண்டாடும் விதத்துல சன் டிவி மீண்டும் ஒளிபரப்பிருக்கு. அதற்காக தான் வெயிட்டிங் என அர்ச்சனா கல்பாத்தி பதிவிட்டு இருக்காங்க. அவர் தீவிர விஜய் ரசிகர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நம்ம அஜித் சார் மீண்டும் யார் தான் சீண்டியது அப்படின்றத பார்த்தலாம். சமீபத்துல பிரபல இயக்குனர் சுசீந்திரன் நடிகர் அஜித் சார் அரசியலுக்கு அழைத்து பரபரப்பை ஏற்படுத்தினாரு. அரசியல்ல ஆர்வம் இல்லை என அஜித் சார் அறிவித்த பிறகும் அவர் இப்படி பேசியது விமர்சனத்திற்கு உள்ளாச்சு. அஜித் சார் ரசிகர்களை பலரும் அவரை வறுத்தெடுத்தாங்க. இந்த நிலையில தற்போது ஒரு புதிய பேட்டியில விஜய் சார் அழைக்காம அஜித் சார் மட்டும் அழைத்ததற்கு ஏன் அப்படின்னு சுசீந்திரன் விளக்கம் அளிச்சிருக்காராம். மக்களுக்கு யாரால் நல்லது நடந்தாலும் நான் வரவேற்க தயார் அப்படின்னும், நான் மற்றவர்கள் பற்றி பேசவில்லை. அஜித் சார் நிச்சயம் அரசியலுக்கு வருவார், இல்லை ஒரு அரசியல் மாற்றத்திற்கு அவர் காரணமாக இருப்பார் அப்படின்னு சுசீந்திரன் மீண்டும் சொல்லியிருக்காராம். ஆனால் தல அஜித் அரசியல் பற்றி ஒரு சில மாதங்களுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் அளிச்சிட்டாரு. அந்த அறிக்கையில கூட தல அஜித் எனக்கு அரசியலுக்கு வருவதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இருந்தும் இவரை பலரும் அரசியலுக்கு வர சொல்லி அழைச்சிட்டு தான் வராங்க. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.